மகாமக குளத்தில் இப்போ தள்ளு வண்டியில் வாழைப்பழ கடை போட்டிருக்கேங்க. அது வந்து மாடு தொல்லை தாங்க முடியல. நான் இந்தாண்ட இருந்து அந்தாண்ட தண்ணி தான் குடிக்க தண்ணி கொண்டு வரும்ன்ட்டு போனேன். பின்னாடி பக்கமாக வந்து என்னை முட்டி தள்ளி விட்டுது. அதான் ராணி அவங்க பையன். நான் மகாமக குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழ கடை தள்ளுவண்டியில் போட்டிருக்காங்க. அன்றாடம் பொழப்பு பிழைக்கிறவங்க தான் நாங்கள். ஆனால் அங்கே வந்து மாமாவளத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா மாமாவளம்னு இல்லை, சமீபத்தில் இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட இதேமாரி மாடு இடித்து நான் கூட கீழே விழுந்துட்டேன். அது சாதாரணமாக ஒன்றும் அடி இல்லாமல் போயிடுச்சு, அதனால் விட்டுட்டேன். ஆனால் அந்த கும்பகோணம் அந்த மாநகராட்சி முழுக்க இந்த மாடு தொல்லை மிகப்பெரிய அளவில் இருக்குது. அன்றாடம் ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வாழ்வாதாரம் ஒவ்வொரு நாளும் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு வந்தால் மட்டும்தான் எங்களால் பொழப்பு பிழைக்க முடியும். எல்லாம் வாடகை வீட்டில் இருந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி இந்த மாடுனால இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபா முதலீடு போயிடுச்சு. இனிமேல் வியாபாரம் பண்ண முடியாது. இவங்க என்றைக்கு எப்படி எழுந்துச்சி வருவாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி பிரச்சனைக்கு நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநகராட்சி நிர்வாகம் இந்த மாடுகளை முதல்ல அப்புறப்படுத்தணும். இது மாதிரி பல பிரச்சனை வந்து மாமாவளத்தை சுற்றி ஒரு 200 மாடு தெரியுது. ஒருத்தர் கூட நிம்மதியாக போய் வர முடியாது. ஒரு 2 வீலரில் போக முடியல, ஒரு குழந்தைங்க போக முடியல, ஒரு பள்ளிக்கூடம் போகிற பசங்க போக முடியல. அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநகராட்சி நிர்வாகம் சரியான ஒரு முடிவு எடுக்கணும். அப்படி இல்லைன்னாக்கா பொதுமக்களை நாங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.